ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேண்டமான ஃபன்னி மொமெண்ட்ஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அப்ப போகலாம்ங்கறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க போய் தான் பாப்போம். ஏய், நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியா? பேபி, நான் உன் மேல வச்சிருக்க காதல் பொய்னா கடவுளே எனக்கு தண்டனை கொடுப்பாரு. போயிட்டு வரேன், டாடா. என் பொண்டாட்டிக்காக சர்ப்ரைஸா பீஸா பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாரு செல்லம். என்னடா பீ மட்டும் தான் இருக்கு, சாவா காணோம். இதுக்கு பேரு பீஸாவா? அடச்சே, என்னடா பெயிண்ட் இது? இவ்வளவு நேரமா தேய்ச்சி கழுவுறோம், போகவே மாட்டேங்குது கருமம். நானும் எவ்வளவுதான் தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குது. அடி பாவி, இந்த பெயிண்டியா எங்க மூஞ்சில தடவி விட்ட. இவ்வளவு நேரமா தேய்ச்சி கழுவுறோம், உன் கையில போகவே மாட்டேங்குது. நாங்க மூஞ்சில போறதுக்கு எதை வச்சு தேய்க்கணுமோ தெரியலையே. மச்சான், இப்ப பாரு அந்த ஃபிகர் எப்படி உஷார் பண்றேன்னு. அழகி, என் லைஃப்ல உனக்கு நான் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ முட்டிலாம் போட்டு ப்ரப்போஸ் பண்ண வேணாம், அப்படியே நின்று ப்ரப்போஸ் பண்ணாலே ஹைட் கரெக்டா இருக்கும். அக்கா, எனக்கு பணமத்துல பாதி உயிர் இருக்கீங்க. எங்க பாரு, வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா. அக்கா அக்கா வேணாக்கா. காத்திருந்தே காலங்கள் போகுதடி. மச்சான், பஸ் வந்துருச்சு, வா ஏறலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏறுறேன் மச்சான், அடுத்து நீ ஏறு. இனிமே இந்த பஸ் பக்கம் வந்தீங்க உங்களை செருப்பால் அடிப்பண்டா. காலையிலேருந்து இவனுக்கு மெசேஜ் பண்றேன், ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டான். இன்னைக்கு இவனை பிரேக்கப் பண்ண வேண்டியதான். டிரைவர் வண்டி எடுங்க போலாம். இந்தாமா, யாருமா நீ? போலீஸ் வண்டியில ஏறிக்கிட்டு டிரைவர் போலாங்கிற? இறங்குமா வெளியே. ஐயோ சாரி சார், கேபின் நினைச்சு ஏறிட்டேன். நான் அக்யூஸ்ட் நினைச்சு புடிச்சிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ரிவர்ஸ் ரியாஸ். சைக்கிளை ரிவர்ஸ்ல ஓட்டிக்கிட்டே பாலை பேஸ்கெட்ல போடுவோம், பாக்குறீங்களா? அடே, சூடு தாங்காம புகைஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு கொஞ்சமாச்சு ரெஸ்ட் குடுறா. வெடிச்சிட கிடிச்சிட போறேன் படுபாவி பயலே. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இந்த மனுஷன் அந்த பொம்பளைக்கு புருஷனானது தவிர வேற எந்த பாவமும் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த மனுஷன் ஒரு மல்யுத்த போட்டியை பார்க்கலன்னு அவரோட பொண்டாட்டிய ஆசையா கூட்டு போயிருக்காரு. அங்க அந்த பொம்பளை பண்ண அலும்பு இருக்கு. கமாண்டா தம்பி, சூப்பரா. அப்படிதான் நான் விடாத அவனை. ஒரு நிமிஷத்துல நான் அடிச்சு முடுறா. டேய், என்னடா பண்ற? இப்படி புடிச்சு தள்ளடா, அவன் கையை பிடிச்சு முறிடா. டேய், இப்படி பண்றா. அடியே, அவனுக்கு அடிச்சுக்கிறதுக்கு என்ன ஆண்டி போட்டு சாவடிக்கிற? சும்மா உக்காரடி. அப்படிதான் அவன் முதுகுல ஏறி உட்காந்து குத்துறா. அடியே, கொஞ்ச நேரம் சும்மா உக்காரடி. தெரியாதனமா உன்னை இங்க கூட்டு வந்துட்டேன். அடச்சே, இவ்வளவு நேரமா குச்சை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கேன், கையில பவரே ஏற மாட்டேங்குது. ஐயோ தாத்தா, அது பஞ்சிங் பேக். அதுல குச்சை வச்சுலாம் தட்டக்கூடாது, கையால குத்தணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாரு. நாம ஒரு விஷயத்த ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். ஆனா நமக்கே தெரியாம ஒண்ணு சர்ப்ரைஸா கிடைக்கும். கவரை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோ. ஒரு ஐஸ் கட்டிய கூட கீழே விட்ட கூடாது, சரியா? சரிப்பா, ஒரு ஐஸ் கட்டிய கூட நான் கீழே விட மாட்டேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கான் பாத்தீங்கல்ல? என்ன இந்த பொண்ணு ட்ரெஸ் உடம்புக்கு போடாம மூஞ்சிக்கு போட்டு வந்து கண்ணு தெரியாம எங்கேயாச்சும் போய் விழுந்துற போறமா? முன்னாடி எல்லாம் ஃபேஷன் ஷோல ட்ரெஸ் உடம்புக்கு போட்டு நடந்து வருவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டுக்காம மேலேயே ஒட்டி வச்சிட்டு வராங்க. அட கன்றாவியே. ஹே கைஸ், உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வேணுமா? ஆமா வேணும், கூட. இந்தாங்கோ. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இந்த தடைகளை தண்டறதுக்கு இவர் பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டா, ஒரு மனுஷன் அசந்து தூங்கிட்டு இருக்கான், இப்படியே அவன் ஹெட்செட் ஆன் பண்ணி விடுறது? அப்படி என்ன பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான்? ரத்த கொதிப்பு, என் மாமா நாருக்கு ரத்த கொதிப்பு. நீங்க ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போறீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது.
இங்க ஒரு காரோட டயரு சேத்துல மாட்டிக்கிச்சு. அதை இழுக்கலான்னு இன்னொரு கார்ல கயிறு கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. ஆனா உதவி பண்ண வந்தவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணணும் போல. இந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இவன் யாரு பின்னாடி ப்ளீச்சிங் பவுடர் தூவி விட்டுட்டு இருக்கான்? டேய் யாரா நீ? அந்த பொண்ணோட அந்தரங்க இடத்துல பவுடர் தூவிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேரு தானே டான்ஸு. நான் ரெடின்னு சொன்னதும் அட் அ டைம்ல எல்லாரும் காலை தூக்கணும். சரியா? ரெடி. சார் உங்க பொண்ணாட்டி எங்க விழுந்து கிடக்குறாங்க, அதை கூட பார்க்காம ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? டேய் அவன் செத்துட்டான்டா. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும் போது தெளிவா சொல்லணும், இல்லனா பல தர்ம சங்கடங்கள் எழும். ஒரு வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. எப்பவுமே பேண்ட்டுக்கு பெல்ட் போட்டா மட்டும் பத்தாது, போடுற பெல்ட்டை டைட்டா போடணும். ஒரு டெலிவரி பாய் கூகுள் மேப்பை கண்மூடித்தனமா நம்பிட்டு போயிருக்காரு. ஒரு ட்ரெயின் போற ரூட்ல இந்த மாதிரி ஒரு காஷன் சிக்னேச்சர் போர்டு வச்சிருக்காங்க. அதாவது அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே விழுவீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இத பார்த்து ஒரு பையன் சைக்கிள்ல போறான். இதுல காமெடி என்னன்னா, அந்த சைன் போர்டுல போட்டிருந்த அதே போலவே இந்த பையன் கீழே விழுறான். இது கோயின்சிடென்ஸா நடந்ததா இல்ல இப்படி பல பேர் விழுந்ததை பார்த்து அந்த போர்டை வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த பசங்கெல்லாம் பொண்ணுங்க கிட்ட பேசினா போதும் சுத்தி என்ன இருக்குன்னு கூட கவனிக்க மாட்டாங்க போல. அப்படிதான் இந்த கருப்பு சட்டை அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா கடலை போட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி இந்த பார் ஓனரு அவன் சாஞ்சிருந்த டேபிள தூக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க கஷ்டப்பட்டு காங்கிரீட் போட்டு வச்சா அதுல இப்படியான வண்டி ஓட்டிட்டு வருவேன். டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்னடா இது அதிசயமா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்க இந்த பியூட்டி எப்படி திடீர்னு பாட்டியா மாறுறாங்க? ஐயோ 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 ஐயோ. இப்ப பார்க்க அழகா இருக்கு இந்த பியூட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கவே சகிக்காத மாதிரி ஒரு மூஞ்சா மாற போகுது. காத்து தானே அடிச்சுது, அதுக்கே உன் மூஞ்சி இப்படி போகுது. இப்ப நான் இந்த பேன்ல இருக்க தண்ணியை ஊத்துற எப்படி பனிக்கட்டியா மாறுதுன்னு பாருங்க. அடுத்த வாட்டி நல்ல பேன்ல தண்ணியை கொண்டு வந்து ஊத்துங்க தம்பி. டக 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 டக. நாங்கெல்லாம் நெஞ்ச வச்சே கேம் ஆடுவோம்டா. அட பயப்படாத, நீ தைரியமா நின்னு போஸ் கொடு, ஒண்ணும் பண்ணாது. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் खत्म. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.